ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுகந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆமை அவதாரமான கூர்ம அவதாரம். அதாவது திருமாலுடைய 10 அவதாரங்களில் மகாவிஷ்ணுவின் 2வது அவதாரம்னு சொல்லக்கூடிய கூர்ம அவதாரம். எப்படி ஈசனை தரிசித்தாங்க, அது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மந்தார மலையை தனது முதுகில் தாங்கி கடலை கலக்கும் நிகழ்வில் ஈசனை தரிசித்தது என்று பொருள் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிற்பம் பார்த்ததுமே உங்களுக்கு என்னுடைய போன வீடியோ ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வீடியோவில் இந்த சிற்பத்தை போஸ்ட் பண்ணி இதோடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தேன். இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம திருமால் 10 அவதாரங்களில் 2வது அவதாரமான ஆமை அவதாரத்தில், அதாவது கூர்ம அவதாரத்தில் வந்து ஈசனை தரிசித்தது தான் இது. அந்த சிற்பம் தான் இங்கே இருக்குது. எங்கன்னா நம்ம ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு வெளியவே வீர ஆஞ்சநேயர் கோவில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அங்கே அந்த கோவில் உள்ளதான் இந்த சிற்பம் இருக்குது. ஸோ இந்த சிற்பம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம காஞ்சிபுரம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் டெய்லி என்னுடைய பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் இங்கே வீர ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறத என்னுடைய வழக்கமாக வச்சுருக்கேன். இன்றைக்கி போகும்போது பசங்களை விட்டுட்டு இங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஏகாம்பரநாதர் கோவிலுடைய கோபுரத்தை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புனேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.